ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட மிஸ்ஸஸ் வெல்த் டிப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் பேர் தீபக். நான் ஒரு காய்கறி கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கடையில் வேலை பார்த்து வர வருமானத்தில் தான் என்னோடய குடும்பம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். பெரிய படிப்பு கிடையாது. ஏன்னா குடும்ப வறுமை காரணமாக 10வதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல. அதனால் வறுமையால் என் குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்னா அந்த நேரத்தில் அப்பா சம்பாத்தியம் மட்டும் போதாது அப்படிங்கிற ஒரு இது தான் இருந்துச்சு. அதனால நான் என்ன யோசித்தேன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு யோசித்தேன். அதனால் ஒரு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு காய்கறி கடையில் சும்மா எல்லாம் காய்கறி அடுக்கிறது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் போய் எடுத்துகிட்டு போய் கடைகளுக்கு போடுறது, அது மாதிரி. அது ஒரு பெரிய கடை. அந்த கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். என்னை பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அப்பாவோட ஒரு நண்பர் தான் சேர்த்து விட்டார். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை சேர்த்து விட்டார். ஒரு நாளைக்கு 150 ரூபா தான் எனக்கு சம்பளம். அப்போ அந்த மாதிரி ஒரு வேலையில் தான் போய் சேர்ந்தேன். இருந்தாலும் அந்த வருமானங்கிறது என் வீட்டுக்கு ரொம்ப பெரிய வருமானமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்போ நம்ம நல்லா சம்பாதிக்கிறத காட்டியும் அந்த நேரத்தில் கஷ்டத்தில் நம்மளுக்கு ஒரு ரூபாயாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தேவைப்படுற நேரத்தில் கிடைச்சாதான் அதோட பயனுன்னு சொல்லுவாங்க. இதுமாதிரி தேவைக்கு அப்புறம் கிடைக்கிறப்போ அதோட பயன் என்றைக்குமே இருக்காதுங்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்கு அந்த ஒரு என் மூலியமாக ஒரு 150 ரூபாயில் தான் எங்கள் குடும்பம் ஓரளவு முன்னாடி இருந்ததை காட்டியும் ஓரளவு என்னால் அதை சரி செய்ய முடிஞ்சிச்சு. எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்களும் கம்பெனியில் ஹவுஸ் கீப்பிங் அந்த மாதிரி வேலை பார்க்குற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் 10வது வரைக்கும் தான் படிச்சிருந்தாங்க. அவங்களும் குடும்ப வறுமை காரணமாக, ஏன்னா அப்பாவுக்கு கொஞ்ச நாள் வேலைக்கு போவார், கூலி வேலைக்கு. அப்புறம் அவரால் போக முடியாது. ஏன்னா அவருக்கு இந்த மூச்சு இறைக்கிற பிரச்சனை இருக்குது. அதனால் அவரால் ஒரு 10 நாள் வேலைக்கு போனால் 10 நாள் வீட்டில் இருப்பார். இப்படி இருக்க சூழ்நிலையினால் அம்மாவும் கொஞ்சம் ரொம்ப உடம்பு முடியாதவங்க தான். இருந்தாலும் அப்பாவை பார்த்துக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறதுனால அவங்களால எங்கேயும் வேலைக்கு போக முடியல. ஒரு மாவு கடையில் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்ததுனால கால் முடியாமல் போனதுனால போகாமல் நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அக்காவும் தான் வேலை பார்த்து ஓரளவு எங்கள் அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் அக்காவுக்கு திருமண வயது வந்துச்சு. அது திருமணம் பண்ணுகிறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான். ஏன்னா குடும்பத்தை நடத்துகிறதுக்கே பணம் போதுமானதாக இருக்கிறதுனால எப்படி அதுக்கு மீறி அவங்களுக்கு ஒரு நல்லா செஞ்சு கட்டி கொடுக்கணுன்னா அந்தளவுக்கு எங்ககிட்ட பொருளாதார வசதி இல்லை. அப்போ எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, நம்ம இந்த இதிலே இருந்தோன்னா கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு வண்டி ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. அதாவது ட்ரைவ் பண்ணணும், ஒரு ஏதாச்சும் கார் கற்றுக்கணுன்னு ஆசை. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். நல்ல சம்பளம். என்னோடய ஸ்கூல் படித்த ஃப்ரெண்ட் அவனை ஒரு நாள் எதிர்ச்சியாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு. காய்கறி ஏற்றிட்டு போகிறப்ப அவனை பார்த்தேன். என்னடா எப்படி இருக்க என்னென்னு கேட்டான். நான் நல்லா இருக்கேன்டா, ஏதோ இருக்கேன் அப்படின்னேன். நீ எப்படி இருக்கேன்னு? பரவாயில்லடா, ஏதோ நல்லா போயிட்டுருக்கு. மாதம் எனக்கு ஒரு 25,000 சம்பளம் கிடைக்குது, நல்லபடியாக ஃபேமிலி போயிட்டுருக்குடா அப்படின்னு சொன்னேன். 25,000 சம்பளம், என்னடா அப்படி என்ன அப்படின்னு சொன்னதுக்கு, நான் ஒரு கம்பெனியில் கார் ஓட்டுறேன்டா, நல்ல வேலை, நல்ல சம்பளம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் அது மாதிரி ஆசை இருக்குடா வேலை பார்க்கணுன்னு. எனக்கு சம்பளம் இப்போ ஒரு 300 ரூபா தான் கொடுக்குறாங்க. மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா தான் வரும் எல்லாம் போக. அதனால குடும்பத்தை அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நிறைய பிரச்சனை இருக்குடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட. அவன் உடனே சொன்னான், நான் சொல்கிற இடத்துல போய் நீ பாரு, உனக்கு ஒரு 3 மாதத்துலேயே கார் ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. நீ அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் போயிட்டு நீ போய் வேலைக்கு பார்த்தனா கண்டிப்பாக உனக்கு ஒரு 20,000 சம்பளம் கிடைக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படின்னு சொல்லி சொன்னான். இது நல்ல யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். மறுநாள் காய்கறி கடைக்கில் ஒரு ஹாஃப் டே லீவ் சொல்லிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கற்றுக் கொடுக்குற இடத்துக்கு போனேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலைல எத்தனை மணிக்கு இருக்கும்ப்பா, மத்தியானம் அப்படி இருக்கும். நான் சொன்னேன், நான் ஒரு கடையில் வேலை பார்க்குறேன் சார், அதை நம்பி தான் என் குடும்பம் இருக்குது. நான் ஏதாச்சும் இரவு ஒரு 6 மணிலேருந்து ஒரு 7 மணி அந்த மாதிரி டைமுக்கு நீங்கள் இது பண்ணுவீங்களா? அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்காது அப்படின்னு சொன்னேன். சரிப்பா, நீ வேணா வா, நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு அவர் என்னோட கஷ்டத்தை பார்த்துட்டு
அவர் ஓனர் ரொம்ப நல்லவராக இருந்தார். எனக்கு கற்றுக் கொடுத்துறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்காக கொஞ்சம் பணமும் வந்து முன்பணமாக செலுத்தினேன். ஒரு 3 மாதம் வந்து அந்த இதுலேயே நான் வந்து நல்லபடியாக வந்து கற்றுக்கிட்டேன். எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, கரெக்டான நேரத்துக்கு போக முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு. இருந்தாலும் வந்து நான் முயற்சி கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து எப்போ தான் நம்ம இது பண்ணாலும் அடுத்ததை நோக்கி நம்ம பயணப்படணுங்கிறதுனாலேயே வந்து நான் வந்து அதை கற்றுக்கிட்டு எப்படியோ வந்து அதுக்கான எல்லா இதுவுமே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுங்கிறத வரக்கூடிய அடுத்த பாட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.